கூட்டணிகள் ஏன் இறுதியாகவில்லை? தை பிறந்தும் வழி பிறக்கவில்லையா? தமிழ்நாட்டில் கூட்டணிகள் முடிவாகாம இன்னும் இழுபறி நீடிக்கிறத பார்க்க முடியுது. எப்போ கூட்டணின்னு எந்த தலைவரை கேட்டாலும் ஒரே மாதிரியா தை பிறந்தா வழி பிறக்கும், நல்ல கூட்டணி அமையும்னு பதில் சொல்றாங்க. தை மாசம் பிறந்தாச்சு, ஆனா கூட்டணி இறுதி ஆகலனாலும் அதுக்கான அறிகுறிகள் இன்னும் தெரியலங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் தொடருது. திமுகவை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல எப்பவும் இருக்கிற கூட்டணி கட்சிகளோட பலமான கூட்டணியா பார்க்கப்பட்டாலும் அண்மை காலமா திமுகவுக்கு காங்கிரஸ் பல நெருக்கடிகளை கொடுக்கறத பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தன்னோட மெகா கூட்டணி லட்சியத்தை எட்டி இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்படுது. ஜனவரி 23ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வர பிரதமர் மோடியோட நிகழ்ச்சியில கூட்டணி முடிவாகிடும்னு சொல்லப்படுற நிலையில அதுக்கான முன்னெடுப்புகள்ல பாஜகவும் அதிமுகவும் தீவிரம் காட்டுறதை பார்க்க முடியுது. இறுதியானதா திமுக கூட்டணி? திமுக கூட்டணியில் மேலும் கட்சிகள் இணைய வாய்ப்பு இருக்கா? சிறிய கட்சிகள் அதிமுகவுக்கு பெரும் நெருக்கடியை கொடுக்குதா? அதிமுகவுக்கு போற கட்சிகளை திமுக தன் பக்கம் இழுக்குதா? இதையெல்லாம் தான் இந்த ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். கடந்த 3 தேர்தல்கள்ல எந்த சச்சரவும் இல்லாம ஒற்றுமையா தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்ற திமுக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி கட்சிகளால பல சவால்களை சந்திச்சுட்டு வருது. திமுக கூட்டணியில காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக, மதிமுக, தவக, முஸ்லிம் லீக், கொங்கு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்டவைகள் இருக்க, இப்போ புதுசா மக்கள் நீதி மையமும் சேர்ந்திருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களை விட 2026 தேர்தலை முக்கியமான தேர்தலா பாக்குது. கூட்டணியில இருக்கிற எல்லா கட்சிகளுமே கூடுதல் தொகுதிகளை எதிர்பார்க்கிறதோட அதுக்கான கோரிக்கைகளையும் பொது வெளியில வைக்க துவங்கி இருக்கிறதையும் பார்க்க முடியுது. குறிப்பா திமுக கூட்டணியில இருக்கிற பிரதான தேசிய கட்சியான காங்கிரஸ் திமுகவுக்கு பெரிய தலைவலியா மாறிட்டு வரதையும் பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட்டணி பற்றியும் தொகுதி பங்கீடு பற்றியும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு பற்றியும் பேசிட்டு வர இத காங்கிரஸ் தலைமை இதுவரைக்கும் கண்டிக்காத போக்குல தான் இருந்துட்டு இருக்கு. திமுக ஆட்சியை உத்தரப்பிரதேச பாஜக ஆட்சியோட ஒப்பிட்டு தமிழ்நாட்டோட கடன் சுமை அதிகமாகிட்டு இருக்குன்னு ராகுல் காந்திக்கு நெருக்கமானவரா அறியப்படுற பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவிச்சது திமுகவை நேரடியா சீண்டினதாவே பார்க்கப்படுது. ஆட்சியில பங்கு கொடுக்கிற எண்ணம் எல்லாம் திமுகவுக்கு கிடையாதுன்னு திட்டவட்டமா அமைச்சர் ஐ பெரியசாமி சொன்னதுக்கு அது அமைச்சரோட தனிப்பட்ட கருத்துன்னு செல்வ பெருந்தகை சொன்னதும் சர்ச்சையை மேலும் அதிகமாக்கியிருக்கு. கூடவே விஜய் பக்கம் காங்கிரஸ் ஆயிர மாதிரியான நிகழ்வுகளும் திமுக கூட்டணிக்கு சவாலா பார்க்கப்படுது. இப்போ இருக்கிற கட்சிகளை தவிர ராமதாஸ், தேமுதிக மாதிரியான கட்சிகளும் திமுகவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க, ராமதாஸ் வருகையை திருமாவளவன் விரும்பலனோ, அப்படி வந்தா தான் கூட்டணியில இருக்க மாட்டேன்னு சொல்றதும் கவனம் பெற்றிருக்கு. தமிழ்நாட்டுல எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக மெகா கூட்டணி அமைப்போங்கிற கோஷத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வருது. ஆனா இதுவரைக்கும் அதை செஞ்சு முடிச்சிருக்காங்கிற கேள்வி இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதிமுக, பாஜக, தமாக தவிர பாமக இப்போ அந்த கூட்டணியில சேர்ந்திருக்கு. சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கு இடமே இல்லைன்னு கைவிரிச்சிருக்கிற எடப்பாடி பழனிசாமி போட்டியிட விருப்ப மனு கொடுத்தவங்களோட நேர்காணல் நடத்த துவங்கியிருக்காரு. அந்த நேர்காணல்ல நம்ம கூட்டணியில புதுசா ஒரு கட்சி சேர போகுதுன்னு பேசியிருக்காரு. அந்த புது கட்சி எதுன்னு அதிமுகவில் பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்க தினகரன் அதிமுக கூட்டணியில சேர போறாருங்கிற தகவல்களும் பரப்பப்படுது. அதை உறுதி செய்யற விதமா தினகரன் டெல்லியில அமித்ஷாவை சந்திச்சு பேசினதாகவும் சொல்றாங்க. பாமகவோட தேர்தல் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிற நிலையில அந்த கட்சிக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இதே தொகுதிகளை தங்களுக்கும் தரணும்னு தேமுதிக கேட்கிறதாவும் அதிமுக ஒற்றை இலக்குல தான் தொகுதிகள் தர முடியும்னு சொல்றதா தெரியுது. இதையடுத்து இன்னும் 1 மாதம் கழிச்சுதான் கூட்டணி முடிவை சொல்லுவோம்னு தேமுதிக தெரிவிச்சிருக்கு. இந்த நிலையில வர 23ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரதுக்குள்ள கூட்டணியை இறுதி செய்யற வேகத்துல இருக்கு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. ஜான் பாண்டியனோட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறதா சொல்லப்படுற நிலையில புதிய தமிழகம் போன்ற கட்சிகளும் அதிமுக கூட்டணியில சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனாலும் சிறிய கட்சிகள் ஏதோ ஒரு டிமாண்ட் பெரிய கட்சிகள் கிட்ட வச்சுக்கிட்டே இருக்கிறதையும் அதனாலேயே கூட்டணி இறுதி செய்யறதுல இழுபறி நீடிச்சுக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. கூட்டணிங்கிறது தேர்தலுக்காக மட்டுமே, அது கொள்கைக்காக இல்லைங்கிறத அதிமுக தொடர்ந்து வலியுறுத்த திமுக தன்னோட கூட்டணியை கொள்கைக்கான கூட்டணின்னு சொல்லிட்டு வருது. இனி பாஜக கூட கூட்டணியே இல்லைன்னு சொன்ன அதிமுக
அதே கூட்டணியில சேர்ந்து பாஜகவுக்கு ஒவ்வொரு கூட்டத்திலையும் அதிமுகவே கான்டாக்ட் சர்டிபிகேட் கொடுக்கறதையும் பார்க்க முடியுது. எமர்ஜென்சியில துவங்கி பல சந்தர்ப்பங்கள்ல காங்கிரஸை கடுமையா விமர்சிச்ச திமுக தேசிய அளவுல பாஜகவை எதிர்த்து போராட காங்கிரஸ்ங்கிற ஒரு தேசிய கட்சியை உள்ளடக்கின ஒரு கூட்டணி தேவைன்னு சொல்றதையும், பாஜகவை எதிர்க்கிறதுல ராகுல் சரியான பாதையில பயணிக்கிறாருன்னு காங்கிரசுக்கு நற்சான்றிதழ் கொடுக்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. தற்போதைக்கு காங்கிரஸ் திமுகவுக்குள்ள சில முரண்கள் வெளிப்பட்டாலும் திமுக தலைவரும் ராகுல் காந்தியும் நல்ல புரிதலுடன் இருக்கிறதாவே பார்க்கப்படுது. தேசிய கட்சிகளான காங்கிரஸ், பாஜக தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற ராமதாஸ், தேமுதிக, அமமுக, புதிய தமிழக மாதிரியான கட்சிகள் திமுக, அதிமுக கிட்ட தங்களுக்கான கூடுதல் தொகுதிகளை கேட்டும் ஒவ்வொரு கட்சியும் தங்களை மற்ற கட்சிகளோடு ஒப்பிட்டு தங்களோட முக்கியத்துவத்தை நிலைநிறுத்துறதுல நீடிக்கிற சிக்கல்களை தான் கூட்டணிகள் இறுதியாகாம இருக்கிறதா பார்க்கப்படுது.